ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு சிறுகீரை வச்சு கடையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எல்லா கீரையிலையும் நிறைய சத்துக்கள் இருக்குது. முக்கியமாக சிறுகீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வாரத்துக்கு ஒரு தடவையாவது சிறுகீரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சுட சுட சாப்பாடோட நெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க சிறுகீரை கடையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 2 கப் அளவு சிறுகீரை எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பூண்டு, இதை நம்ம அரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப பொடியாக அரியணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் பெருசு பெருசாகவே அரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் அரியறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வேக வைக்க தான் போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதிகமாக தக்காளி சேர்க்க தேவையில்லை. அப்புறம் புளிப்பு சுவை வந்துடும். ஒரே ஒரு தக்காளி போட்டோன்னா போதும். நம்ம இந்த கீரை கடையில் துவரம்பருப்பு போட்டு செய்யலாம், சிறுபருப்பு போட்டும் செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு சிறுபருப்பு போட்டு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சிடலாம். இப்போ பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணி நல்லா சூடான அப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்க சிறுபருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இது எல்லாமே சேர்த்துக்கலாம். பூண்டு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே வேகட்டும். ஸோ நம்ம கீரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். ஸோ பருப்பு ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, பருப்பு ஒரு அரை வேக்காடு வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க கீரையை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப் அளவு சிறுகீரை எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே வேகட்டும். தண்ணியெல்லாம் ஊற்றி தேவையில்லை. நம்ம ஊற்றிருக்க தண்ணியே போதுமானது. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்க, இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். ஸோ உப்பு சேர்த்துக்கோங்க கடையும் போது. பாருங்க, நல்லா கீரை சட்டியில் போட்டு மத்து வச்சு கடைஞ்சாச்சு. இதை நம்ம தாளிச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் இல்லை நெய் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 வரமிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். தாளிச்சுட்டு இது அப்படியே நம்ம கீரையில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். சூப்பரான சிறுகீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சுட சுட சாப்பாட்டோட போட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.